அத்தியாயம் 14. சகோதரி கேத்தரின் பாக்ஸ்டர். எல்லோருக்குமான இயேசுவின் தீர்க்கதரிசனம். நீ காண்கின்றயாவையும் இனி நடக்க இருப்பவையும் இனி பூமியில் சம்பவிக்கப் போகிறவைகளின் ஆரம்பமாயிருக்கின்றன. இவை வலுசர்ப்பம் மிருகமென்பவற்றின் அதிகாரத்தின் கீழ் செயல்படுகின்றன. நீங்கள் கேட்கின்ற யாவும் உண்மையே, வெளிப்பாடுகள் யாவும் உண்மையே. விழித்திருந்து ஜெபியுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அவனவன் தன் பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும், கைகள் சுத்தமிருக்கட்டும். கணவன்மார்களே, உங்கள் சொந்த மனைவிகளின் மீது அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் அவ்வாறே சபையின் மீது அன்பு பாராட்டினாரே. கிறிஸ்துவாகிய நான் எவ்வாறு உங்களை நேசித்தேனோ அவ்வாறே கணவன் மனைவியாகிய நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். மணவாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். நானே பரிசுத்த விவாகத்தை நியமித்தேன். விவாக மஞ்சம் பரிசுத்தமுள்ளது. நான் பரிசுத்தமாயிருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவபத்திக்கு ஏதுவானவற்றை விட்டு விலகுங்கள். பரியாசக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ணவோட்டார். ஞானவான்களாகும்படி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தர் சபைகளுக்குச் சொல்லுவது என்னவென்றால், கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்கள் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று மனுஷரை பிரியப்படுத்தும் உபதேசங்களில் மோசம் போக்குகின்றவர்கள். என்ன பரிதாபம்! என் மக்கள் தவறான உபதேசங்களால் சோரம்போனார்களே. கவனம் வையுங்கள். அவபத்திக்கேதுவானவைகள் யாவும் பாவமே. மாம்சத்தின் இச்சைக்கு விலகி ஜீவியுங்கள். என்னுடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஜீவியம் நடத்தினர். ஆனால் நீங்கள் எனக்கும் என்னுடைய பரிசுத்தத்திற்கும் எதிர்த்து நின்றீர்கள். நீங்கள் உங்கள் மீது கேட்டினை வருவித்துக் கொள்கின்றீர்கள். நீங்கள் பாவம் செய்து வியாதிக்கும் மரணத்திற்கும் உங்களை அடிமையாக்கிக் கொண்டீர்கள். உங்களது துர்க்குணத்தாலும் துன்மார்க்கத்தாலும் எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். என்னுடைய போதகத்தையும் நீதியையும் விட்டு விலகினீர்கள். என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக உங்களுக்கு சாபங்கள் வந்தன. ஆனாலும் பாவத்தை குறித்து மனஸ்தாபப்பட்டு என்னிடமாய் திரும்ப மறுக்கிறீர்கள். அவ்விதமாய் திரும்பி நீதியின் கனிகளைத் தந்து என்னை கனம் பண்ணினால் உங்கள் இல்லங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் பரிசுத்த வார்த்தையை போதிக்கிற என் ஊழியக்காரரே, கேளுங்கள். ஜனங்கள் தங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவஞ்செய்ய போதிக்காதிருங்கள். கர்த்தருடைய வீட்டிலிருந்து நியாய தீர்ப்பு தொடங்கும் என்பதை மறவாதிருங்கள். நீங்கள் மனந்திரும்பாவிட்டால் என் ஜனங்களுக்கு போதித்த பாவங்களுக்காக உங்களை அகற்றிவிடுவேன். நான் காணக்கூடாதபடிக்கு குருடாயும் கேட்கக்கூடாதபடி செவிடாயும் இருக்கிறேனென்று நினைக்கிறீர்களே. அநியாயத்தை நீதியாய் வைத்து ஏழைகளால் வரும் தங்கத்தாலும் வெளியாலும் பைகளை நிறைக்கிறவர்களே, நீங்கள் காலம் பிந்திப் போகுமுன் மனந்திரும்புங்கள். என்னுடைய பரிசுத்த வார்த்தையால் என்ன செய்தீர்கள் என்று கணக்கு கொடுக்க நியாய தீர்ப்பின் நாளில் நீங்கள் என் முன் தனியே நிற்பீர்கள். மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிட்டால் சாபத்தை உங்கள் நடுவிலிருந்து அகற்றி மிகுந்த ஆசீர்வாதத்தை அருளுவேன். உங்கள் பாவங்களைக் குறித்து வெட்கப்பட்டு மனந்திரும்பும்போது உங்கள் பாவங்களை நினைவு கூறாமல் என் இரக்கத்தையும் அன்பையும் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் பாவத்தை மேற்கொள்வதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். விழிப்புடன் வாழ்க்கை நடத்துங்கள். உங்களால் வழி தவறியவர்கள் மற்றும் போதகம் கேட்டு கெட்டுப்போனவர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நீங்கள் பாவம் செய்வதையும் அதனாலே நாடுகளை சிதறிப்போகச் செய்ததையும் ஒத்துக்கொள்ளுங்கள். இதோ நான் ஒரு பரிசுத்த சேனையை உருவாக்கிக் கொண்டுள்ளேன். அவர்கள் பெரிய காரியங்களை எனக்காகச் செய்து உங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை அழித்து போடுவார்கள். அச்சேனையில் பரிசுத்த புருஷரும் ஸ்திரீகளும் குழந்தைகளும் உண்டு. அவர்கள் உண்மை சுவிசேஷத்தை அறிவிக்கவும் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கவும் பாவிகளை மனந்திரும்பழைக்கவும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். இச்சேனையில் பணி செய்யும் புருஷர்கள், குடும்ப ஸ்திரீகள், தனிநபர்கள், பள்ளிச்சிறுவர்கள் அனைவரும் உண்டு. அவர்கள் சாதாரண மக்கள். என் அழைப்பிற்கு அநேக உயர்குலத்தைச் சேர்ந்தவர்கள் செவி கொடுக்கவில்லை. கடந்த காலங்களில் அவர்களைப் பற்றி தப்பெண்ணம் இருந்ததால் அவர்கள் தவறாக நடத்தப்பட்டு தீங்கனுபவித்தனர். ஆனால் நான் அவர்களை ஆவியின் பரிசுத்தத்தில் தைரியமுள்ளவர்களாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். அவர்களின் தீர்க்க தரிசனத்தையும் என் விருப்பத்தையும் நிறைவேற்றுவார்கள். நான் அவர்களில் நடப்பேன், பேசுவேன், கிரியை செய்வேன். இவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமனதோடும் முழுபலத்தோடும் என்னிடமாய்த் திரும்பியவர்கள். இச்சேனை
அநேகரை நீதிக்கும் ஆவியில் பரிசுத்தத்திற்கும் விழிப்படையச் செய்வார்கள். நான் சீக்கிரத்தில் அவர்கள் மேலசைவாடி விரும்புகிறவர்களை என் சேனைக்கு தெரிந்து கொள்ளுவேன். நான் பெரிய நகரங்களிலும் ஊர்களிலும் தேடிப் பார்ப்பேன். அநேகர் நான் தெரிந்து கொண்டவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் பூமியெங்கும் பரவி என் நாமத்தின் நிமித்தம் செய்யும் கிரியைகளைக் காண்பீர்கள். என் வல்லமை கிரியை செய்வதை கவனித்திருந்து பாருங்கள். மறுபடியும் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், விவாகமஞ்சத்தை அசுசிப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்கியுள்ள சரீரத்தை அசுசிப்படுத்தாதிருங்கள். சரீர பாவங்கள் ஆவிக்குரிய பாவங்களுக்குட்படுத்துகின்றன. விவாகமஞ்சத்தை பரிசுத்தமானதாய் வைத்திருங்கள். நான் மனிதனை மனுஷிக்காகவும் மனுஷியை மனிதனுக்காகவும் சிருஷ்டித்தேன். இருவரும் பரிசுத்த விவாகத்தால் இணைக்கப்பட வேண்டுமென்று ஆணையிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், விழித்தெழுங்கள். நரகத்தின் இடது பக்கத்தில் இன்னும் பல காட்சிகளைக் கண்டேன். அத்தரிசனங்களில் பல உலகின் முடிவு காலத்தைப் பற்றியவை. அக்காலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் வழிவிலகி விழுந்து போவார்கள். அத்தரிசனங்களில் இயேசுவின் சரீரத்தை குறித்தும் தேவனுடைய புத்திரரான ஊழியரை குறித்தும் மிருகத்தின் பிள்ளைகளை குறித்தும் முடிவில் கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் பல வெளிப்பாடு கொடுக்கப்பட்டன. யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட இந்த சேனை பூமியிலிருந்து எழும்பி கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். நீதியின் மகன் ஆரோக்கியத்தின் சட்டைகளோடு எழும்புவார். அவர் துன்மார்க்கரை மிதிப்பதால் அவருடைய கால்களின் கீழ் அவர்கள் சாம்பலாய் மாறிப்போவார்கள். என்னுடைய ஆவியை மாம்சமான அவர் மேலும் ஊற்றும்போது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இச்சேனை தீய சக்திகளுக்கு எதிராய் போராடி சாத்தானின் வேலைகளை அழித்து போடுவார்கள். தீய மிருகம் தோன்று முன் அவர்கள் அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணுவார்கள். நாம் செல்லுவதற்கு நேரமாயிற்று, போகலாம் என்றார் இயேசப்பா. நாங்களக்காட்சிகளையும் நரகத்தினிடக்காலையும் விட்டு கடந்து சென்றபோது நான் மிகவும் மகிழ்ந்தேன். நாங்கள் செல்லும்போது இயேசப்பா என்னிடம், உன் குடும்பத்தார் அனைவரிடமும் நான் அவர்களை நேசிப்பதையும் அன்பினால் அவர்களை திருத்துவதையும் கூறு. அவர்கள் என்னில் விசுவாசம் வைக்கும்போது அவர்களை தீமையினின்று காத்துக்கொள்ளுவேன் என்று கூறு என்றார். பிரியமானவரே, இவ்வளவு அன்பான இயேசப்பாவிடம் நீங்களும் அன்பு வைக்கலாமே. இயேசப்பா உங்களை மிகவும் நேசிக்கிறார். மக்களவரை விட்டு பிசாசின் பிடியில் சிக்கி பாவ வாழ்க்கை வாழ்ந்து நரகத்தில் இருக்கும்போது கூட அவர்களுக்காக கண்ணீர் வெடிக்கிறாரே. இவ்வளவு அன்பான நேசரை விட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பாதாளம் போகிறார்களே என்று வேதனைப்படுகிறார். நம்மை உருவாக்கின அப்பா அவர்தானே. நமக்காக இரத்தம் சிந்தினவரும் அவரே. அவர் பாவமே செய்யாத பரிசுத்தமான தந்தை. அவரை விட்டு தூரம் போவதற்கு அவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்? நமக்காக பரலோக ராஜ்யத்தில் மாளிகை வைத்திருக்கிறாரே. அவர் கூறினார், நான் போய் உங்களுக்காக பரலோகத்தில் வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறேன் என்று. அப்படியிருக்க நாம் ஏன் அவரை விட்டு பாவம் செய்து அக்கினி கடலில் நித்தியமாக வேதனை அனுபவிக்க வேண்டும்? உங்கள் பாவங்கள் செக்க செவேரென்று இருந்தாலும் இயேசப்பா உங்க இரத்தத்தால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும் என்று கேட்பீரா? பிரியமானவரே, இயேசப்பா சொல்வதெல்லாம், நீ எந்த நிலையிலிருந்தாலும் என்னிடம் வா, என்னிடம் மன்னிப்பு கேள். நான் என் இரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோகராஜ்யத்தில் அழைத்து செல்வேன் என்று. பிரியமானவரே, மன்னிப்பு கேளுங்கள். மீண்டும் பாவம் செய்யாமல் வாழுங்கள். அருகிலுள்ள ஆவிக்குரிய ஆலயத்திற்கு செல்லுங்கள். வேத புத்தகம் வாங்கி தினமும் படியுங்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள். பிறருக்கும் இயேசப்பா பற்றிச் சொல்லி அவர்களையும் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள். நீங்களும் ஆயத்தப்படுங்கள், பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள். இயேசு மகாராஜா இதோ சீக்கிரமாய், மிக 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 சீக்கிரமாய் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் அடுத்த பகுதி பார்க்க